ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள், அருமையான சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னிக்கு நீங்கள் இட்லி, தோசை, ஆப்பம் எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் சுட்டு கொடுக்க கண்டிப்பாக காலியாகிட்டே தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பருப்புகள் செவந்துக்கிற அளவுக்கு வறுத்தெடுத்து அரை வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 3 பல் அளவுக்கு பூண்டு, சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் பத்தலை அப்படின்னா மறுபடியும் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. 3 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு 7 போல் சின்ன வெங்காயம் நல்லா முழுசாக தோலை உரிச்சிட்டு சேர்த்துருங்க. இது ரெண்டுமே செவந்து வரட்டும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே செவந்து வந்துருச்சு. இப்போ காரத்துக்கு பச்சை மிளகா 5 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். ஒரு 2 பீஸ் அளவுக்கு இஞ்சி. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு சட்னி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் செஞ்சுருக்கிறது இன்றைக்கி 4 பேர் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு செஞ்சுருக்கிறேன். பச்சை மிளகா சேர்த்ததுமே பார்த்திங்கன்னா லைட்டாக வெடிக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுங்க. இப்போ இது கூட பாருங்கள், 4 பெரிய சைஸ் தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் பொடுசாக கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் வதக்கினதையுமே இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி நல்லா அழுத்தி பிடிச்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சுத்தம் செஞ்சுட்டு ரெண்டையுமே வாஷ் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா சுருளை வதக்கிடுங்க. நம்ம சேர்த்த மல்லி இலை புதினா ரெண்டுமே நல்லா இது போல் சுருளை வதக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துருங்க. பாருங்கள், நல்லாவே சுருண்டு நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ரொம்ப கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இல்லை அப்படின்னா தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் அதிகம் சேர்த்துட வேண்டாம், கம்மியாக சேர்த்துனிங்கன்னா இந்த சட்னி சூப்பராக இருக்கும். நல்லா சுருளை வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ தாளிப்பு கொட்டிலாம். ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே பார்த்திங்கன்னா வரமிளகாய் அது 2 கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சாச்சு. சட்னியில் இது டைரெக்டாக சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுக்கு புதினா தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, ஆப்பம் ஏன் சாதத்துக்கு கூடவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இட்லி, தோசை எல்லாம் நீங்கள் சுட பத்தவே பத்தாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.